நமது வி த லீடர்ஸ் அமைப்பு சுற்றுச்சூழலுக்கான ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பசுமை இயக்கத்தை தொடங்கியிருக்கிறது. நமது இலக்கு 50 லட்சம் மரக்கன்றுகள். இதன் முதற்கட்டமாக ஆகஸ்ட் மாதம் 20 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தன்னார்வலரும் குறைந்தது ஒரு மரம் நட வேண்டும். இயற்கைக்காக, அறிவியலுக்காக, மனிதநேயத்திற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மற்றும் அவரை பின்பற்றி மரக்கன்றுகளை தொடர்ந்து நடுவதோடு சமூக நலனுக்காக உழைத்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்களின் நினைவாக இந்த இயக்கம் அர்ப்பணிக்கப்படுகிறது. நமது இயக்கத்தின் மூலம் மரக்கன்று நடுதல் என்பது உள்ளூர் இன மரங்களுக்கு முன்னுரிமை அளித்தும் ஒரு நாள் நிகழ்வாக மட்டுமல்லாமல் நீண்ட கால பராமரிப்புடன் கூடிய ஒரு நிலையான பொறுப்பாகவும் மேற்கொள்ளப்படும். ஏன் மரம் நடுவது இவ்வளவு அவசியம் என்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு சுமார் 550 லிட்டர் சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். ஒரு பெரிய மரம் 4 பேருக்கு தேவையான ஒரு நாள் ஆக்சிஜனை வழங்கும். இதுல குறிப்பாக ஆலமரம், வேப்ப மரம், அரச மரம், வெண்மருது மரம் மற்றும் வில்வம் மரம் இவை அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடக்கூடியவை. நமது நாட்டு இன மரங்கள் நிலத்தடி நீர் மட்டத்தையும் உயர்த்துகின்றன. மரவேர்கள் மண்ணில் உருவாக்கும் வழிகள் மூலம் மழை நீர் மேற்பரப்பில் வீணாக ஓடி போகாமல் ஆழமாக இறங்குகிறது. மரங்களிலிருந்து விழும் இலைகளும் இயற்கை கழிவுகளும் மண்ணின் அமைப்பை மேம்படுத்தி ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறனை அதிகரிக்கின்றன. மரங்களின் இலைத்தளிர்கள் மழையின் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைத்து மண் இறுக்கமடைவதையும் மண் அரிப்பையும் தடுக்கின்றன. ஒரு மரம் நடுவது அது வெறும் ஒரு செயல் அல்ல. அது காற்றை காப்பது, நீரை காப்பது, மண்ணை காப்பது, நமது தலைமுறையை காப்பது. இணைவோம், நடுவோம், எதிர்காலத்தை காப்போம்.